நடிக்கிறேன், ஆனால் துக்கமாகவும் சந்தோஷமாகவும் நடிக்க முடியும் தானே. இப்போ காசுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பேன், புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பேன், இவ்வளோதான். வெளியே சினிமாவில் நடிக்கிறவன் காசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறான், சமூகத்தில் நடிக்கிறவன் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறான், அவ்வளோதான். எல்லாருமே நடிக்கிறோம் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் பேச்சு எங்கேருந்து இருக்கும்? புரிதலேருந்து தான் இருக்கும். அப்போ புரிதல் தருவது எது? நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ புரிஞ்சவன் யார்? நான் ஒருத்தன் புரிஞ்சவன், உங்களுக்கு புரிய வைப்பேன். அப்போ இதெல்லாம் நான் வச்சுன்னுக்கிறேன், இப்படி தான் நான் பிறந்தேன், இப்படி தான் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன், இப்படி தான் நான் வாழ்ந்தாகணும். இதுக்காக தான் ஒரு 40 நாள் வச்சுக்கிறேன். ஒரு நாள் கிளாஸ் நடத்தி பார்த்தேன், ஆனந்த வாழ்வு. ஓரளவுக்கு சக்ஸஸாகவும் ஆச்சு. 500 ரூபாய் ஃபீஸ் வைக்கும்போதே 1000 ரூபாய் ஆக்குறது தப்புன்னெலாம் சொல்லியெல்லாம் அதெல்லாம் மாறி 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் போச்சு. 2 நாள் நடத்திருந்தது முதல்ல ஆரம்பத்தில். 500 ரூபாய்க்கு 2 நாள் நடத்தினேன். அதுமாதிரி ஒரே நாள் நடத்துகிற மாதிரி ஆச்சு. சப்ஜெக்ட் மாற்றலை, சொல்கிற விஷயம் மாற்றலை, ஷிங்க் பண்ணேன். போதலை, காலத்தை பற்றின கேள்வி இருந்தது. ஜோசிடம் நடத்தி பார்த்தேன், அதுமாதிரி காலம் உன் கையில் நடத்தினேன். போதலை, ஊக்கமாக இல்லை. ஊக்கமாக இருந்தால் தான் 2 அப்ளை ஆகும். ஊக்கம் அது கைவிடுன்னு பார்த்தேன். பழக தெரியல, பார்த்து பழகு. இப்படி ஒரு 5 கிளாஸ் ஆயிடுச்சு. இது வந்து வாரம் இப்படிலாம் போட முடியாது. அதனால் ஆளுங்களாம் அப்படி வரல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணல. 5 பேர் 4 பேர் 3 பேர் வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மொத்தமாக 40 நாள் கோர்ஸ் போட்டேன். அதில் உபதேசமும் அங்கே கற்று கொடுத்து எல்லாத்தையும் தெளிவாக்கி 3வது கண் விழிப்பும் வந்து வெளியே போகலாம். அப்போ தான் நீ கொண்டாட்டமாக இருக்க முடியும். ஸோ 40 நாள் வரலைன்னா கொண்டாட்டமாக இருக்க முடியும்னா உன் புரிதல் எங்கன்னா எப்படின்னா ஏற்படல. நான் நடத்தி தான் உனக்கு புரிதல் ஏற்படலாம் கிடையாது. ஆனால் இந்த 40 நாள் உனக்கு கட்டாயம் புரிதல் ஏற்படும். கேரண்டீடு, சர்டிஃபிகேட்.